ஒரு நாள் தந்தூரி சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்துச்சு. ஆர்டர் பண்ணலான்னு வீட்டில் சொன்னதுக்கு, ஆர்டர்லாம் பண்ண வேணாம், நானே பண்ணி தரேன்னு அப்பா சொன்னாங்க. இதை தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸு எங்களுக்கும் வேணும்னு மொத்தமாக கிளம்பி வந்துட்டாங்க. சரி, எங்களுக்கும் ஒரு கண்டென்ட் கிடச்ச மாதிரி இருந்துச்சேன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டோம். ஸோ இன்றைக்கி கண்டென்ட் என்னென்னா, நம்ம வீட்டிலேயே எப்படி தந்தூரி சிக்கன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா செத்த கோழியை திருப்பி குத்தி கொண்டுட்டு இருக்காங்கன்னு. ஆனால் இப்படி நல்லா போக் பண்ணாதான் மசாலா உள்ள வரைக்கும் அப்சார்ப் ஆகும். போக் பண்ண அப்புறம் சிக்கனை 4 பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். தந்தூரி பண்ணுறதுக்கான எந்த எக்யூப்மெண்ட்ஸும் எங்கள்கிட்ட இல்லை. ஸோ நாங்கள் கேஸ் ஸ்டவ்வில் தான் இதெல்லாம் குக் பண்ணோம். இப்போ மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் அதிகமான குவான்டிட்டியில் பண்ணுறதுனால நிறைய மசாலா ப்ரிப்பேர் பண்ணோம். நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்து அதில் வீட்டில் செஞ்ச கர்டாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தந்தூரி சிக்கன் மசாலா ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா, அப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறமா ரெட் சில்லி பவுடர், நெக்ஸ்ட்டு டர்மரிக் பவுடர், அப்புறமா பெப்பர் பவுடர், அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அண்ட் ஃபைனலாக வினிகர் ஆட் பண்ணி இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது கட் பண்ணியிருக்க சிக்கன் எல்லாத்தையும் மசாலாவில் டிப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். ஒரு 1/2 hour to 1 hour சிக்கனை நல்லா சோக் பண்ணி வச்சாதான் அந்த மசாலா நல்லா உள்ளே இறங்கும். அப்புறமா அந்த சோக் பண்ண சிக்கன் அந்த மசாலாவோடு சேர்த்து ஒரு கடாயில் போட்டு குக் பண்ணிடணும். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட பிஸியாக இருந்தனால அந்த ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கு நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப சாரி. அது எதுக்கு அந்த சிக்கனை வேக வைக்கிறோன்னா, ஏன்னா நம்மக்கிட்ட தான் தந்தூரி பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட் இல்லாதனால ஸ்டவ்லேயே ஃபுல்லாக வேக வச்சா அது ஃபுல்லாக குக் ஆகுமான்னு தெரில. அதனால ஃபஸ்ட்டே குக் பண்ணிவிட்டு ஃப்ளேமில் காமிச்சா அப்புறம் அந்த தந்தூரி ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கும். இந்த குக்டு சிக்கனை ஸ்டவ்வில் ஃப்ளேமில் காட்டி நல்லா ஹீட் பண்ணிக்கணும். அதுலேயே அந்த கிறிஸ்பினஸும் அந்த தந்தூரியோட ஸ்மெல் வந்தவுடனே நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். கடையில் சாப்பிட்றத விட சூப்பராக இருக்கும் வித் அ டச் ஆஃப் டேட்ஸ் லவ். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.